Daily. Taste the Daily. சுபாஷ், டியூட்டியில இருக்கிற போலீஸ்காரன் மேல ஒரு ஃப்ராடு கைய வைக்கிறான். இத பார்த்துட்டு நீ சும்மா இருக்கியே, என்னது இது? சார் விடுங்க சார். விட்டுருங்க. இவரு கைய வைக்கணும், ஆறுமுகம் சார் அவர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணணும், அவரை ஜெயில உள்ள தள்ளி வெளு 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 வெளுன்னு வெளுக்கணும்னா யாரால தடுக்க முடியும் சொல்லுங்க? ஓஹோ, குட் ஐடியா, வெல் டன். டேய், இப்ப புரியுதா வாழ்க்கை என்னன்னு? பெல்ட் இல்ல, ஸ்டார்லாம் இல்ல, கெத்த காக்கி சட்டெல்லாம் போட்டுட்டு தெரிஞ்ச இதெல்லாம் இல்லைன்னா உனக்கு எந்த மரியாதையும் இல்லை. வர ஆடினா தானா அடங்க வேண்டியிருக்கும். இல்லைன்னா என்ன மாதிரி ஒருத்தன் வந்து தொலைச்சிருவான் உன்னை அடக்கிறதுக்கு. சரி, இனி அவன்கிட்ட என்ன சொன்னா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ அனுப்புன ஆளுங்க வீடியோ எடுத்த என் போனை உடைச்சிட்டானுங்க. அன்னைக்காவது அவனுங்க உடைக்காம இருந்திருந்தானுங்கன்னா அப்பவே வேணும்னா உன்னை வேலையை விட்டு காலி பண்ணி இருந்திருக்க முடியும் என்னால. அப்ப கூட சாரு கிட்ட கேட்டேன், கையோட கமிஷனரை பார்க்காம எதுக்கு சார் ஒரு நாள் டைம் கொடுத்தீங்கன்னு. அதுக்கு சார் என்ன சொன்னார் தெரியுமா? ஏற்கனவே என்னாலதான் வாழ்க்கை போச்சுன்னு தப்பா புலம்பிட்டு இருக்கேன், இப்ப வேலையும் போச்சுன்னா கஷ்டப்படுவேன், இருக்கட்டும் அவனுக்கு ஒரு மனசு இருக்குன்னு சொன்னாரு. அது அவர் பெருந்தன்மை. நீ என்ன பண்ண? பார் ஓனரை செட் பண்ணி சாரை சஸ்பெண்ட் பண்ண வச்ச. ஆனா உன் வேலைக்கு அது ஒல வச்சது இல்ல. என் பொண்டாட்டி அன்னைக்கு உன்கிட்ட சவால் விட்டால, சிவனும் சக்தியும் ஒன்னா சேர்ந்தா என்ன ஆகும்னு பாப்பேன்னு. அந்த சக்தி தான் மை பெட்டர் ஹாஃப். இனியாதான் அந்த வீடியோவை செல்லுல இருந்து எடுத்து ப்ரோக்ராமிங்லாம் ஏதோ பண்ணி அதை காப்பாத்தி கொடுத்துட்டா. அவளை தேவையே இல்லாம சீண்டி விட்ட. இப்ப எல்லாம் போச்சா? விக்ரம், ஜெயிச்சிட்டேன்னு நினைக்காத. அடுத்தவங்க வாழ்க்கையை அழிக்கிறதுல என்னடா தோத்துட்டோம் ஜெயிச்சிட்டோங்கிற போட்டிலாம். உன் திமிருக்கு இனியா ஒரே நாள்ல ஆப்பிடிச்சிட்டால. சொல்லு, இனிமே என்ன பண்ண போற? டிஸ்மிஸே பண்ணிட்டாங்க, பென்ஷன் கூட கிடைக்காது போல இருக்க. விக்ரம், உனக்கு என்ன பத்தி சரியா தெரியாது. நல்லா தெரியும். நீ 1ஆம் நம்பர் உதவாக்கிற ஃப்ராடுன்னு எனக்கு நல்லா தெரியும். தீனா, உன் கதை இதோட முடிஞ்சது. இனியாவை ஜெயில தூக்கி வைப்பேன், சித்திரவதை பண்ணுவேன், அது இதுன்னு நீ கட்டி வச்சிருந்த கோட்டையெல்லாம் புஷ் மொத்தமா செதறி போச்சு. உண்மையை சொல்லணும்னா, உன்னை இந்த மாதிரி எதுவுமே இல்லாத நிலைமையில தள்ளக்கூடாதுன்னு நான் ரொம்ப பொறுமையா இருந்தேன், முயற்சி கூட பண்ணேன். ஆனா நீ அதையெல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஆடக்கூடாத ஆட்டம்லாம் போட்டடா. டே தீனதயாளா, எந்த வேலை போனாலும் அதுல கஷ்டங்கிறது கொஞ்ச நாளைக்கு தான். ஆனா உனக்கு அப்படி இல்லை. இன்ஸ்பெக்டருங்கிற அதிகாரத்தை வச்சு நீ ஆடின ஆட்டம்லாம் க்ளோஸ். இனி நீ கூவி கூவி கூப்பிட்டாலும் ஒருத்தனும் வரமாட்டான். சல்யூட் அலவுடு. சும்மா சார் எப்படி இருக்கீங்கன்னு கூட கேட்க மாட்டான். யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு எவனை பார்த்தாலும் மிரட்டிட்டு இருந்தல்ல, இனி உன்னை எவனும் திரும்பி கூட பார்க்க மாட்டான் தயாளு. அந்த வழியிலேயே நீ தினம் தினம் சித்திரவதைய அனுபவிப்ப. இதுதான் சைலண்ட் குத்துங்கிறது. ரத்தம்லாம் வராது, ஆனா வலி வலின்னு வலிச்சு எடுத்துரும். இனி என்னையும் இனியாவையும் உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. சாப்டர் க்ளோஸ். அப்போ என்ன வேலையை விட்டு தூக்கிட்டா இனியா நிம்மதியா இருப்பா, அவ லைஃப் நல்லா போகும்னு நினைக்கிறியா? அப்படிதானே? ஏண்டா, இருந்த வேலையும் போச்சு, இன்னமும் வாய்ச்சவடாலா? இவெல்லாம் திருந்தவே மாட்டானா? தம்பி, நீ என்னை எதிரின்னு நினைச்சு காத்துல கோலம் போட்டுட்டு இருக்க. ஆனா எனக்கு மேல ஒரு பெரிய கை இருக்குடா. அது நீ நினைச்சே பார்க்காத பார்க்க. நீ மிச்சம் வச்சது உன்னை தொட்டு துடைக்க வந்திருக்குடா. இங்க பாரு, நல்லா ஞாபகம் வச்சுக்க. கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரியை விட கண்ணுக்கே தெரியாத எதிரி ரொம்ப ஆபத்து கண்ணா. உண்மைய சொல்ல போனா இனிமே தாண்டா உன் இனியாக்கு இருக்கு வேண.
சுபாஷ், சார் இவனுக்கு எவ்வளவு பட்டாலும் புத்தி வராது போல இருக்கு. என்ன சொல்லிட்டு போறான்? சார் அவருக்கு மர கலண்டுச்சுன்னு சொல்லாம சொல்லிட்டு போறாரு. விடுங்க சார், பாத்துக்கலாம். சுபாஷ், அவன் ஏதோ பழைய பகைன்னு சொன்னானே. நினைச்சே பார்க்காத பகைங்கிறான். என்ன மத்தியானத்துக்கு கீரையா? ஏய், உன்னதான் கேக்குற, காது கேட்கல? எந்த சமையலா இருந்தா உங்களுக்கு என்ன? எனக்கு என்னவா? என்னடி பேசுற? உங்களுக்கு பிடிச்சத உங்க தங்கச்சி பண்ணி தருவா. சம்மந்தி வாங்க, சம்மந்தி உள்ள வாங்க. வாங்க அக்ஷயா. வாங்க அத்தை. வாங்க ஆண்டி. அந்த உறவையே முறிச்சுக்கலான்னு தான் இங்க வந்திருக்கேன். என்ன சொல்றீங்க சம்மந்தி? என்ன சொல்றீங்கன்னா, நான் என் மகனோட வாழ்க்கைக்கு இனிமேலாவது ஒரு நல்லது பண்ணணும்ல. அதான் வக்கீல் கிட்ட பேசி பரஸ்பரம் நாங்க பிரிஞ்சுக்கிறோம்னு எழுதி இதோ டைவர்ஸ் பத்திரம் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன? இதுல உங்க பொண்ணு அக்ஷயாவை கையெழுத்து போட சொல்லுங்க. டைவர்ஸா? என்ன பேசுறாங்க? சம்மந்தி என்ன பேசுறீங்க நீங்க? என்ன பேசுறீங்கன்னா, நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டு போனேன்ல. இன்னும் என்ன? ஆண்டி, இப்படிலாம் பேசினா எப்படி ஆண்டி? சூர்யாக்கு இதெல்லாம் என்ன சூர்யா? உன் அண்ணி இனியா அவன்கிட்ட இனிக்க இனிக்க பேசி அவன் மனசு கலைச்சா எல்லாம் சரியா போயிடுமா? ஆண்டி, இத பாருங்க, எங்களுக்கு பணம் காசை விட மானம் மரியாதை அதெல்லாம் தான் முக்கியம். அதுல இப்படி ஒரு இடி விழுன்னு தெரியாம போயிடுச்சு. இதுக்கு டைவர்ஸ் தான் சரியான முடிவா இருக்கும். அத்தை, சூர்யா புரிஞ்சுக்கிட்டாரு அத்தை. இப்போ திடீர்னு இப்படி பேசினா எப்படி அத்தை? நான் தான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிட்டேனே அத்தை. சீ, வாய மூடு. ச்சே, உன் மூஞ்சிய பார்த்தாலே எரிச்சலா வருது. ஆளை பாரு. ஒத்துக்கிட்டாளாம் பெருசா. பண்ற அசிங்கத்தெல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பேசிட்டு இருக்க. சம்மந்தி அப்படி எல்லாம் பேசாதீங்க. உங்க மக பண்ண காரியத்தை பெருமையா நினைக்கிறீங்களா? ஆண்டி, நீங்க பெரிய மனுஷங்க, இப்படி எல்லாம் பேசாதீங்க ஆண்டி ப்ளீஸ். இப்படி எல்லாம் பேசாம வேற எப்படிமா பேசுறது இந்த அசிங்கத்தை பத்தி? பண்றது எல்லாம் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியாயிடுமா? சமந்தி, என் பொண்ணு தப்பு பண்ணிட்டாதான். அதுக்காக அவளுக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. ஆனா அவ வாழ்க்கையை அழிச்சிடாதீங்க. ஆண்டி, உங்க கோவம் புரியுது. சூர்யாவும் முதல்ல உங்களை மாதிரி கோவமா தான் இருந்தாரு. இனியா பேசி புரிய வைக்கலையா? ஆமா. சூர்யாவும் அதனாலதான் அக்ஷயாவை ஏத்துக்கிட்டாரு. ச்சே, ஒரு தப்ப நீங்க இத்தனை பேர் சேர்ந்து நியாயப்படுத்துறீங்களே. நான் தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு குடும்பமா? சம்மந்தி தயவு செஞ்சு இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. அப்படிதான் பேசுவேன். நான் சொல்றதுல என்னங்க தப்பு இருக்கு? உங்க மூத்த மருமக ஒரு கொலைகாரி. உங்க மக கல்யாணத்துக்கு முன்னாடியே இன்னொருத்தன் குழந்தைய வயித்துல சுமந்தா. இப்ப இதெல்லாம் ஒரு தப்பான்னு ரொம்ப அசால்ட்டா கேக்குறா. ஒழுங்கா புள்ளைங்களை வளர்த்திருந்தா அதோட அருமை என்னன்னு தெரிஞ்சிருக்கும். சம்மந்தி இப்படி வாய்க்கு வந்த வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. எங்க பொண்ணு பண்ணது தப்பு இல்லைன்னு நாங்க சொல்லல. நீங்க சொன்னாலும் சொல்லுவீங்க, ஏன் சொல்ல மாட்டீங்க? இத பாருங்க, என் பையன் என் பேச்சு கேட்டுக்கிட்டு ஒழுங்காதான் இருந்தான். நீங்களும் உங்க குடும்பமும் திட்டம் போட்டு அந்த இனியாவை அவன் கிட்ட பேச சொல்லிருக்கீங்க. அதனாலதான் அவன் இப்ப ஏதோ குழப்பத்துல இருக்கான். இப்ப சொல்றேன், இனிமே என் மக சூர்யாவுக்கும் உங்க பொண்ணு அக்ஷயாவுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்ல. நீங்களே மரியாதையா உங்க பொண்ணு கிட்ட இதுல கையெழுத்து போட்டு கொடுக்க சொல்லுங்க. Taste the Daily. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.